الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تقولن لشيء إني فاعل ذلك غدا إلا أن يشاء الله واذكر ربك إذا نسيت وقل عسى أن يهديني ربي لأقرب من هذا رشدا ولبثوا في كهفهم 300 سنين وازدادوا 9 قل الله أعلم بما لبثوا له غيب السماوات والأرض أبصر به وأسمع ما لهم من دونه من ولي ولا يشرك في حكمه أحدا ஓதுங்க சவுண்ட் ஓகேன்னு பாருங்க ஃபோனில் بسم الله الرحمن الرحيم ولا تقولن لشيء إني فاعل ذلك غدا إلا أن يشاء الله واذكر ربك إذا نسيت وقل عسى أن يهديني ربي لأقرب من هذا رشدا ولبثوا في كهفهم 300 سنين وازدادوا 9 قل الله أعلم بما لبثوا له غيب السماوات والأرض أبصر به وأسمع ما لهم من دونه من ولي ولا يشرك في حكمه أحدا சூரா கஹ்ஃபுடைய 23வது ஆயத்திலிருந்து 26வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் தேவையான ஒரு புத்திமதியை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கின்றார். அதாவது எந்த விடயமாக இருந்தாலும் அதில் நீங்கள் எதிர்காலத்துடைய விடயங்களுக்கு இன்ஷா அல்லாஹுவை பாவிக்க வேண்டும். எதிர்காலத்துடைய எந்த விடயமாக இருந்தாலும் அவைகளில் முக்கியமான ஒரு வார்த்தையாக நாவுகளில் வரவேண்டிய வார்த்தை தான் இன்ஷா அல்லாஹ். இந்த குகைவாசிகளுடைய சம்பவத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் அவர்கள் அந்த காலத்து காஃபிர்கள் வந்து கேட்டார்கள். அதாவது 3 விடயங்களை கேட்டார்கள். முதலாவது அவர்கள் கேட்டது உலகத்திலே சுற்றித் திரிந்த வாலிபர்களை பற்றி கேட்டார்கள். இரண்டாவது, ஒரு மனிதர் பூமியுடைய கிழக்கையும் மேற்கையும் சுற்றினார், அந்த மனிதர் யார்? மூன்றாவது, ரூஹ் என்றால் என்ன? இந்த 3 கேள்விக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் சொல்லாம், நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க. என்ன பாவிக்கல? இன்ஷா அல்லாஹ் பாவிக்கல. 15 இரவுகளாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரல. ஒரு ஹதீஸ் பிரகாரம் 15 இரவுகள் வரல. மக்காவே நடுங்கி நின்றுட்டு, என்ன இஸ்லாம் பொய்யோ? இன்னொரு ரிவாயத்தில், இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லாஹுடைய ரிவாயத்தில் 40 இரவுகள் வரல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு சொல்லுவேன்டாங்க, அவ்வளோதான். இன்ஷா அல்லாஹ் சொல்லல. ஏனென்றா இந்த இன்ஷா அல்லாஹ் என்கிறது இந்த உம்மத்துக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒன்று இல்லை. இன்ஷா அல்லாஹ் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாவித்ததும் இன்ஷா அல்லாஹ் தான். ஹஸரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பாவித்ததும் இன்ஷா அல்லாஹ் தான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலையும் இன்ஷா அல்லாஹ் இருந்துச்சு. இப்போ இன்ஷா அல்லாஹ் என்ற சொல்லுடைய பொறுமதி என்னண்டா, எப்போ நீங்கள் இன்ஷா அல்லாவை சொல்லுவீங்களோ அல்லாஹ் அதை நடத்தாட்டிடுவான். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லான்னு சொன்னாலே அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? அதை நடத்தாட்டிடுவான் அல்லாஹ். குர்ஆனில் 6 இடங்களில் இன்ஷா அல்லான்னு வந்திருக்கு. எத்தனை இடங்களில் இன்ஷா அல்லாஹ் வந்திருக்குது? இப்போ எங்களுக்கு லேசி தான். இப்போ நாங்கள் பழகிட்டோம், இன்ஷா அல்லான்னு நாங்கள் பழவிட்டோம். ஆனால் நாங்கள் பழகின நல்லொரு பழக்கம், அது வாழ்க்கையில் பழவினோர் நல்லொரு பழக்கம் தான் இந்த இன்ஷா அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்டாங்க, ஒரு மாடு அறுக்கணும்னு. அந்த மாடு எப்படி? ஏனென்றா ஒரு மனிதர் கொல்லப்பட்டிருக்கிறாரு, கொண்டை யாருன்னு தெரியாது. அல்லாஹ் சொன்னான், ஒரு மாட்டை அறுத்து அதனுடைய ஒரு தொடையால் அவருக்கு அடி எழும்புவார். இப்போ பனு இஸ்ரவேல் கேட்ட கேள்வி என்ன? அது எப்படி மாடு, எங்கே இருந்தோன்னு கேள்வி கூட கேட்டுட்டாங்க. ஆனால் கேள்வி கேட்டாலும் அவங்க கவனமாக இருந்தாங்க. என்ன தெரியுமா? அல்லாஹ் சூரா பக்ரால சொல்கிறான், قالوا ادع لنا ربك يبين لنا ما هي إن البقرة تشابه علينا وإنا إن شاء الله لمهتدون. உங்களோட ஃபோன் எடுத்து பாருங்க, சவுண்ட் வருதான். அப்போ சொல்லிட்டாங்க என்ன? இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு இந்த மாடு கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. சில உலமாக்கள் சொல்கிறாங்க, இந்த பனு இஸ்ரவேலர்கள் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லாட்டி அந்த மாடு கிடைச்சிருக்காதா? இன்ஷா அல்லான்னு சொல்லாட்டி அந்த மாடு என்ன? அதுவும் ஒரே ஒரு ஆள்கிட்ட அந்த மாடு இருந்துச்சு.
அந்த பனூ இஸ்ரவேலர்கள் பாவித்த வார்த்தை என்ன? இன்ஷா அல்லாஹ். இப்போ நாங்கள் பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு இந்த இன்ஷா அல்லான்ற சொல்ல பாவிக்க பழக்கம். இது பெரிய ஒரு திக்ர். இது முதலாவது. இரண்டாவது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே இன்ஷா அல்லாஹ் இருந்துச்சு. சூரா யூசுப் 99வது ஆயத்தில் ஹஸ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டார். 11 நட்சத்திரம், ஒரு சூரியன், சந்திரன் அவங்களுக்கு சுஜூத் செய்வதாக கனவு கண்டார். இதில் இந்த கனவை அல்லாஹ் நிறைவேற்றினான் எப்போ? கனவு கண்ட 9-10 வயசு சின்ன வயசில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பெரிய ஆளாக மாறி மிஸ்ருடைய கவர்னராக இருக்கிறார். இந்த நேரம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மனைவி சகோதரர்கள் எல்லோரும் எங்கே வராங்க? மிஸ்ருக்கு வராங்க. இந்த நேரம் فَلَمَّا دَخَلُوا عَلَى يُوسُفَ آوَى إِلَيْهِ أَبَوَيْهِ وَقَالَ ادْخُلُوا مِصْرَ إِنْ شَاءَ اللَّهُ آمِنِينَ சொன்னாங்க, மிஸ்ருக்குள்ள இன்ஷா அல்லாஹ் அச்சமற்றவர்களாக நுழையுங்க. அப்போ இன்ஷா அல்லாங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட ஒரு திக்ர் அல்ல, சொல் அல்ல. இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்டது ரெண்டாவது. மூன்றாவது, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இன்ஷா அல்லாஹ் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாத் என்ன கொடுக்கப்பட்டிருந்துச்சு? இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று தானே, இது எல்லோரும் கொடுக்கப்படலை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் எங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டது. இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை இழந்த பொழுது இன்னா லில்லாஹ்னு சொல்லலையே. யா அஸஃபா அலா யூசுஃப், யூசுஃப் தவறிட்டாரே கவலையேண்டாங்க. இன்னா லில்லாஹ் சொல்லல. ஏன்னா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்ஷா அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்தோட படிக்க போகும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, நீங்கள் என்னோட பொறுமையாக இருக்கல. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? قال ستجدني إن شاء الله صابرا ولا أعصي لك أمرا. சூரா கஹஃப் 69வது ஆயத்தில் சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, நீங்கள் இன்ஷா அல்லாஹ் என்ன பொறுமையாளனாக அடைவீர்கள். அப்போ இது எத்தனாவது இன்ஷா அல்லாஹ்? மூணாவது குர்ஆனில் இன்ஷா அல்லாஹ். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமும் பாவித்த வார்த்தை என்ன திக்ருன்னு? இப்போ எதிர்காலத்தில் நடக்க போகிற எல்லா விடயங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் பாவிக்கும். மூன்றாவது. நான்காவது, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்திலேயும் இன்ஷா அல்லாஹ் இருக்குது. ஹஸ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகளை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன செஞ்சாங்க? கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. ஒரு நிபந்தனை போட்டாங்க, 8 வருடம் என்னுடைய ஆடுகளை மேய்க்கோள் அல்லது 10 வருடம். இதை சொன்ன பொழுது ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அதாவது என்ன நல்லவனாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. மாமா மர்மோனை பார்த்து சொல்கிறார். அல்லாஹ் குர்ஆனில் சூரா கஸஸ் 37வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், قال إني أريد أن أنكحك إحدى ابنتي هاتين ألا أن تأجرني 8 حجج فإن أتممت 10 فمن عندك وما أريد أن أشق عليك
சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாலிஹீன். ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, என் 2 பெண் பிள்ளைகளில் ஒரு பெண் பிள்ளை உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு தாரேன், ஆனால் 8 வருடம் என்கிட்ட வேலை செய்யும் சொன்னாங்க. 10 வருடம் பூர்த்தி செய்தீங்கன்னா அவங்களோட விருப்பம் அது என்று சொல்லிட்டு சொன்னாங்க, உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல நான். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாலிஹீன், என்னை நல்லவராக இன்ஷா அல்லாஹ் அடைஞ்சு கொள்ளுவீன். அப்போ ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் பாவித்த வார்த்தையும் என்ன? இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக இது எத்தனாவது இன்ஷா அல்லாஹ் குர்ஆன்ல? 4வது. 5வது ஹஸரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இன்ஷா அல்லாஹ் பாவிச்சிருக்கிறார். ஹஜ்ஜுடைய காலம் தானே இது. ஹஸரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் சபீர் என்ற மலை அடிவாரத்தில் தான் தன் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுத்தாங்க. சபீர் என்ற மலை இன்னும் மக்கள் இருக்குது. முஸ்தலிஃபாவில் ஹஜ்ஜாஜியில் இருக்கும் பொழுது சபீர் என்ற மலைக்கு சூரிய வெளிச்சம் பட்டதோடு தான் எல்லாருமே முஸ்தலிஃபாலேருந்து வெளியாகுவாங்க. அஷ்ரிக் சபீரம்பாங்க. சபீருக்கு வெளிச்சம் வந்துட்டு இந்த மலை அடிவாரத்தில் தனது மகனை அறுக்க முந்தி ஹஸரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் மகனை பார்த்து கேட்டாங்க. அல்லாஹ் சூரா சாஃபாத் 102வது ஆயத்தில் சொல்கிறான், ஃபலம்மா பலக மஅஹு ஸாஇய قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பருவ வயது எத்திய பொழுது சொன்னாங்க, அருமை மகனே, யா புனை இன்னி அரா ஃபில் மனாமி, நான் ஒரு கனவொன்று கண்டேன் மகனே, அன்னி அத்பஹுக, உங்களை அறுக்கிறத போல கனவு கண்டேன். உங்களோட ஆலோசனை என்ன மகனே? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? قال يا أبت افعل ما تؤمر, பாப்பா ஏவப்பட்டதை நீங்கள் செய்யுங்க. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், இன்ஷா அல்லாஹ் என்னை பொறுமையாளனாக அடைந்து கொள்வி. இன்ஷா அல்லாஹ்ட பொறுமதி என்ன அடைஞ்சு தெரியுமா? அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து ஆட்டரைக்கினான். எங்களுக்கு லேசாக தானே இன்ஷா அல்லாங்கிறது, லேசி இல்லை இன்ஷா அல்லாஹ். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாலிஹீன். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். சாலிஹீன் சாபிரீன். இன்ஷா அல்லாங்கிறது அவ்வளோ பொறுமதியானது. இது 5வது சம்பவம். 6வது இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்தியது உங்களுக்கு தெரியும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம மக்கா விட்டு துரத்தினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம நபியுடைய சீராவை படித்தா விளங்கும், 14 தடவை கொலை செய்கிறதுக்கு திட்டமிட்டார். எத்தனை தடவை? 14 தடவை கொலை செய்ய திட்டமிட்டார். 14வது தடவை தான் ஆட்டரச்சியில் நெஞ்ச கலந்து கொடுத்தார். 14வது தான். இப்போ இன்றைக்கு நாங்கள்லாம் அமைதியாக இருக்கிறது, எங்களுக்கு விரோதி இல்லை, எதிரி இல்லை. நாங்கள் எல்லாரும் சீரா படிக்காதாக்கள் தானே. சீராவை படித்தோம்னா எங்களுக்கு எவ்வளோ விரோதி இருக்கான்றதை விளங்கிக்குவோம். நாங்கள் எங்களுக்கு எவ்வளோ விரோதி இருக்கான்றதை நாங்கள் விலகி கொள்ளுவோம். சொல்லுவாங்களே, சிரிக்கிறவன் எல்லாம் மனசால் சிரிக்கிறது இல்லையே, கல்பு அழும் எங்களை பார்த்தவனுக்கு. ஏன்னா உலகத்தில் ஆகப்பெரிய ஷர்ரு தான் பொறாமை. அல்லாஹ் சூரத்துல் ஃபலக்ல குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா, ஒரு ஷர், ஒமின் ஷர்ரி காசிகின் இதா வகப், 2வது ஷர், ஒமின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உகத், 3வது ஷர்,
நாலாவது ஷர் என்ன தெரியுமா? ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத். ஆகப்பெரிய ஷர்ரு தான் பொறாமை. இன்றைக்கு பொறாமை இல்லாத ஒரு மனிதனை காட்டுங்க. பொறாமை இல்லாத ஒரு மனிதனை காட்டுங்க உலகத்தில் ஏழும்டா. அவ எப்படி நீங்கள் நான் சந்தோஷமாக வாழ்கிறது நிம்மதியா? சொந்த நானாமார் பொறாமப்பட்டு தானே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துல போட்டது. சொந்த சகோதரன் காபீல் பொறாமப்பட்டு தானே ஹாபீல கொலை செய்தது. இதுக்கு மேல் என்ன பொறாமை? ஒரு வகுத்தில் இருந்தவங்க எல்லாரும் ஒரு வாப்பா. இன்னைக்கு நாங்கள் சொல்கிறோம் இல்லை எல்லாரும் நல்லவங்க நல்லவங்க எல்லாரும் நல்லவங்க. ஆனால் அந்த பொறாமை இருக்குதே, அது உங்களோட அபாயாவை பார்த்து பொறாமை வந்துடும், உங்களோட டிஷர்ட்டை பார்த்து பொறாமை வந்துடும், உங்களோட வாகனத்தை பார்த்து பொறாமை வந்துடும், உங்கள்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு நியமத்தை பார்த்து பொறாமை வந்துடும், உங்களோட தப்சீரை பார்த்து பொறாமை வந்துடும், உங்களோட ஜும்மாவை பார்த்து பொறாமை வந்துடும். உங்களை அழிக்கிறதுக்குண்டே திட்டமிடுவாங்க. பயப்பட தேவையில்லை. உங்களை இல்லாமலாக்கணும். உலகத்தில் அப்படித்தான். நீங்கள் சம்பாதிச்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு சும்மா இருந்தீங்கன்னா உங்களை பற்றி பேசுகிறதுக்கு ஒத்தரும் இல்லை. சமூகத்துக்குண்டு எப்போ உலமாக்கள் இறங்குவாங்களோ பின்னால் நாய்க்கூட்டம் வந்துட்டே இருக்கும். பின்னால் ஓநாய்க்கூட்டம் என்ன செய்யும்? வந்துட்டே தான் இருக்கும். அதுக்கு திரும்பி பார்க்கப்படாது. திரும்பி பார்த்தா தான் பிரச்சனை. எங்களோட பாட்டில் போக வேண்டியதை நாங்கள் பிரயாணம் செஞ்சிட்டு. நான் ஏன் சொல்ல வரேன்டா, 14 தடவை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்கிறதுக்கு திட்டமிட்டாங்கண்டா நான் யார் நீங்கள் யார்? எங்களுக்கு ஒருவன் பைத்தியக்காரன் பேசினா கவலை வருது. எல்லா ஜும்மா வினித்தாட்டு உங்களை பைத்தியக்காரன் சொல்லிட்டான், உங்களை சூனியக்காரன்ட்டான், உங்களை கல்லன்ட்டான், நீ எவ்வளோ காசு அடிச்சேன்னு சொல்லிட்டான், இவ்வளோ காணியை சொத்தல் எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டான், உங்கள்கிட்ட இவ்வளோங்கெல்லாம் படையெல்லாம் இருக்குதுன்னு சொன்னதோட ஓரமாயிரோம், பயந்துரோணும். அப்போ கொலை செய்ய வந்தால் என்ன செய்வீங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 14 தடவை. அதில் கடைசி என்னண்டா ஒரு அதாவது அந்த விரோதிகள் எப்படி திட்டமிடுவாங்கண்டா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆக விருப்பமானது ஆட்டிட முன்கால். ஆட்டிட முன்கால். ஹந்தக் யுத்தம் நடக்குது. அபூ ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு ஆடு சமைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ராஃபிகிட்ட கேட்டாங்க, ஒரு கால் எடுத்தாவாப்பா? எடுத்து கொடுத்தாங்க, சாப்பிட்டாங்க. அடுத்த காலையும் எடுத்தான்னு கேட்டாங்க, எடுத்து கொடுத்தாங்க. நபி அவங்க அவ்வளோ ஆசை ரசூலுல்லாஹ் ஆற்ற முன்காலண்டா. 3வது காலையும் எடுத்து கேட்டாங்க. அவர் கேட்டார், யா ரசூலுல்லாஹ் ஆட்டுக்கு எத்தனை முன்கால் இருக்குதுன்றார். நபி அவங்க சொன்னாங்க, நீ ஏன் வாயை திறந்தாய்? நபிக்கு இல்லாத காலா அல்லாஹ் எடுத்து வச்சிருப்பானு. அப்போ அறிஞ்சி வச்சிருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆக விருப்பமானது என்ன? ஆட்டுடைய. அப்போ என்ன செஞ்சாங்கண்டா, ஹைபரில் ஆற்ற முன்கால் எடுத்து நஞ்சை செஞ்சாங்க, நஞ்சில் ஊற வச்சாங்க. எப்படி நஞ்சண்டா, வாயில் வச்ச சாகுற நஞ்சு, சும்மு சாங்கிற அந்த நஞ்சிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட வந்து கொடுத்ததோட வாயில் வச்சுட்டாங்க. நபியவங்க கேட்கல, பசி தானே. அப்படியே நபியுடைய கடவா இந்த பல்லெல்லாம் அப்படி நஞ்சாயிடுச்சு. அந்த நஞ்சி குடல்ல இருந்துச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய. அந்த நஞ்சி குடல்ல இருந்துச்சு. அதனால தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மடியில் நபியவங்க சக்கராத்தில் தூங்கும் பொழுது சொன்ன வார்த்தை, ஆயிஷா, ஹைபரில் சாப்பிட்ட அந்த நஞ்சி வாடை எனது குடலால் வருகிறது ஆயிஷாண்டா. அப்போ நாங்கள் சீராவில் விளங்கணும் என்ன, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்ய திட்டமிட்டு மக்கா விட்டு வெளியேற்றினாங்க. நபி அவங்க போயிட்டாங்க, அழுது தான் போனாங்க ஊரை விட்டு.
அல்லாஹ் என்ன செஞ்சான், நபி உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தான், இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த மக்காவுக்கு நுழைவி. சஹாபாக்களுக்கு அப்படி சந்தோஷம், பிறந்த ஊருக்கு போகிறன சந்தோஷம் இல்லையா? அல்லாஹ் சொன்னான் சூரா ஃபத்ஹ் 27வது ஆயத்தில், லகத் ஸதகல்லாஹு ரசூலஹு ருயா பில் ஹக்க லததுகுலுன்னல் மஸ்ஜிதல் ஹராம இன்ஷா அல்லாஹு ஆமினீன். நபியவங்க ஒரு கனவு ஒன்று கண்டாங்க, மக்காவுக்கு போகிற மாதிரி. அல்லாஹ் சொன்னான், நபியே இன்ஷா அல்லாஹ், என்ன வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தினான், இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஒரு நாளைக்கு மக்காவுக்கு போவி. எப்படி போவீங்க? முஹல்லிகீன ரூஸகும் வ முகஸ்ஸிரீன், தலைமுடிய வலித்தவர்களாகவும் கட்டையாக வெட்டியவர்களாகவும் போவி. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு அல்லாஹ் போவச்சான் இல்லையா? சுருக்கமாக குர்ஆனில் 6 இடங்களில் இன்ஷா அல்லான்னு வருது. குர்ஆன் எத்தனை இடத்துல இன்ஷா அல்லான்னு வருது? 6 இடங்களில். முதலாவது மாட்டுடைய சம்பவத்தில் இன்ஷா அல்லாஹ், இரண்டாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தில் இன்ஷா அல்லாஹ், மூன்றாவது ஹஸரத் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தில் இன்ஷா அல்லாஹ், நான்காவது ஹஸரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தில் இன்ஷா அல்லாஹ், ஐந்தாவது ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தில் இன்ஷா அல்லாஹ், ஆறாவது ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மக்காவுடைய வெற்றியில் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த 6 இடங்கள்லையும் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்துட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் சொல்ல என்ன செஞ்சிட்டாங்க? 2 நபிமார்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்ததால் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்துட்டாங்க. நாளைக்கு சொல்லுவேன் 3 கேள்விக்கு பதில். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரல, 15 நாள் 40 நாள். அப்போ எவ்வளோ நபி அவங்களுக்கு கவலையாக இருந்திருக்கு. 2வது ஒரு சம்பவம் தான் இன்ஷா அல்லாஹ் சொல்லாததால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆட்சி செஞ்சவர் இல்லையா? உலகத்தை ஆட்சி பண்ணவங்க 4 பேர் தான், 2 முஸ்லீம் 2 காஃபிர். 2 முஸ்லீம் யார் யார்? ஒன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அடுத்த துல்கர்னைன். 2 காஃபிர்கள் யார் யார்? நும்ரூதும் புக்தனஸரும். அப்போ ஒரு உலகத்தை ஆட்சி செஞ்சால் அவங்களுக்கு எங்களுக்கு முந்தி உள்ள ஷரியத், அவங்களுக்கு வித்தியாசம் மார்க்கம். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த நேரம் ஒரு ரிவாயத்தில் 70 மனைவிமார். எத்தனை மனைவிமார்? 70 மனைவிமார். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் வருது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, லஅதூஃபன்னல் லைலத அலா 70 இம்ரஅ வஃபி ரிவாயத்தின் 100 இம்ரஅ. சொன்னாங்க, இன்றைக்கு என்ற மனைவி 100 பேரோட உடல் உறவு கொள்ளுவேன், அல்லது 70 பேரோட உடல் உறவு கொள்ளுவேன். அடிமைகள் இருக்கலாம் தானே, அரசர் தானே. தலிது குல்லும் இம்ரஅத்தின் மின்ஹுன்ன குலாமன் யுகாத்திலு ஃபீ சபீலில்லாஹ். சொன்னாங்க, அதில் கிடைக்கிற எல்லா பிள்ளையையும் அல்லாஹுடைய பாதையில் அனுப்புவேன். இன்ஷா அல்லான்னு சொல்ல மறந்துட்டாங்க. இன்ஷா அல்லான்னு சொல்ல மறந்துட்டாங்க. ஃபலம் யலித் மின்ஹுன்ன இல்லா இம்ரஅத்தன் வாஹிதா நிஸ்ஃப இன்சான். 100 பேருக்கும் கிடைச்சது ஒரே ஒரு பொம்பளைக்கு ஒரு புள்ளாங்க கிடைச்சிச்சு. அந்த பிள்ளை அறப்புள்ள. வாழ்க்கையில் நாங்கள் எவ்வளோ விடயங்களை தவறிருக்கோமோ தெரியா, இன்ஷா அல்லாஹ் விட்டதால் எங்களுக்கு விளங்காதது. நாங்கள் எவ்வளோ நலவுகள் இழந்திருப்போம் இன்ஷா அல்லாவால். இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த 100 பெண்களுடைய பிள்ளை இழந்தார். வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நஷ்டம் இது. இன்ஷா அல்லாஹ் என்ற இந்த சொல் இருக்குதே, லேசான சொல் அல்ல.
ஹதீஸில் வந்திருக்குது, நபி அவங்க சொன்னாங்க, வல்லதி நஃப்சி பியதி லவ் கால இன்ஷா அல்லாஹ் வகான தரகன் லி ஹாஜதிஹி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இன்ஷா அல்லாஹ் மட்டும் சொல்லி இருந்தா அல்லாஹ் 100 பெண்களுக்கும் பிள்ளையை பிறக்க வச்சிருப்பான். அதனால் சூரா கஹ்ஃபுடைய 23வது ஆயத்துடைய நசீஹத் என்ன தெரியுமா? வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ذلك غدا இல்லா அன் யஷா அல்லாஹ். நபியே, எந்தொரு விடயத்துக்கும் நாளை செய்வேன் என்று மட்டும் சொல்லிடாதீ. நாளைக்கு செய்வேன் என்று சொல்றதாக இருந்தால் இல்லா அன் யஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ்னு மட்டும் சொல்லு. இந்த இடத்துல முக்கியமான விடயம் கத். ولا تقولن لشيء إني فاعل ذلك غدا. غداன்னா என்ன? அடுத்த பொழுது. இப்போ நீங்கள் இப்போ எங்களுக்கு மக்ரிப் டைம் வைங்களேன், இஷாக்கு அடுத்த இன்ஷா அல்லான்னு சொல்லும், பயப்படாமல் சொல்லும் இன்ஷா அல்லாஹ். இந்த கத்ங்கிறது அடுத்த பொழுதுக்கு சொல்கிறேன், நாளைக்கு மட்டும் அல்ல. நாங்கள் நீயத்து வைப்போமே, நவைத்து சௌம கத், சௌம கத் கதின் அன் அதாயி ஃபர்தி ரமதான் ஹாதிஹி சனதி லில்லாஹி தஆலா. கத் என்கிறது அடுத்த பொழுது நீயத். கத் என்றால் நாளைக்கும் சொல்றது, அடுத்த பொழுதுக்கும் சொல்றது கத். அதனால இது ஆகப்பெரிய ஒழுக்கம் ஒன்று அல்லாஹ் சொல்லி தந்தான், எங்களுக்கும் சொல்லி தந்தான், நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்கணும். இது எந்த வார்த்தை இன்றைக்கு தெரியும் எங்களுக்கு? காஃபிர்கள் கூட இன்ஷா அல்லாஹ் சொல்கிறாங்க. அவங்க விளங்கிட்டாங்க. ஏனென்றா தௌராத்தை படித்த காஃபிர்கள் இருக்கிறாங்க, இஞ்சியில படித்த காஃபிர்கள் இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும், ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் தெரியும். இது ஆகப்பெரிய அதப். இது உலகத்தில் எவ்வளோ நலவுகளை அடைய முடியுமான அதப். இது இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் சொல்ல இல்லைன்னு வைங்க, பிள்ளைகளை பழக்கம். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கன்னு பழக்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சுன்னத்தை எங்களுக்கு சொல்லித்தாரான். வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ذلك غدا இல்லா அன் யஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், வذ்குர் ரப்பக இதா நஸீத. நபியே, அல்லாஹ்வை மறந்தா உடனே அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தும். வذ்குர் ரப்பக இதா நஸீத, மறந்துட்டா அல்லாஹ்வை ஞாபகப்படுத்து, இன்ஷா அல்லாஹ்னு சொல்லும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வலவ் பஅத ஸலத்தின் மா லம் தஹனஸ். இப்போ இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்துட்டீங்க, ஒரு வருஷம் ஆயிட்டு, அப்போ ஞாபகம் வருது, இன்ஷா அல்லாஹ்னு சொல்லும். உங்களுக்கு ஒரு வருடம் ஆயிட்டு ஒரு வார்த்தையை பேசி இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்துட்டீங்க, இப்போ ஞாபகம் வர சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ்னு சொல்லுங்க. நாளைக்கு செய்வேன், அடுத்த வருடம் செய்வேன், அடுத்த வாரம் செய்வேன் இல்லை, இன்ஷா அல்லாஹ் செய்வேன், இன்ஷா அல்லாஹ் செய்வேன், இன்ஷா அல்லாஹ் போவேன், இன்ஷா அல்லாஹ் தருவேன். அப்போ சிலவர் சொல்லுவாங்க பொய் இன்ஷா அல்லான்னு. பொய் இன்ஷா அல்லாஹ் இல்லை, உறுதியான நீயத்தோட இன்ஷா அல்லான்னு சொல்லுங்க, அல்லாஹ் நடத்தாட்டி வைப்பார். அல்லாஹ் நபி அவங்களுக்கு சொல்றான், வذ்குர் ரப்பக இதா நஸீத். என்ன மறக்கடிக்கிறவன் யார்? இன்ஷா அல்லாஹ்வை ஷைத்தான். எங்களுக்கு மறதியை தாரவனே அவன் தானே. வமா அன்சானிஹி இல்லா ஷைத்தானு அன் அذ்குரஹ். மறக்கடிக்கிற ஷைத்தான் தான். இஸ்தஹ்வத அலைஹிமுஷ் ஷைத்தானு ஃபஅன்சாஹும் ذிக்ரல்லாஹ். ஷைத்தான் ஆதிக்கம் செலுத்தினா மறக்கடிக்க வச்சு விட்டுருவான். ஷைத்தாண்ட வேலை தான் மறக்கடிக்க வைக்கிற ஷைத்தாண்ட வேலை. அதால தான் மறதி தூக்கம் ரெண்டும் காரணங்கள். மறந்துட்டீங்க, மறதி வந்துட்டு, தூக்கம் போயிட்டு, மன்னிப்பு இருக்குது.
وَإِمَّا يُنْسِيَنَّكَ الشَّيْطَانُ فَلَا تَقْعُدْ بَعْدَ الذِّكْرَى مَعَ الْقَوْمِ الظَّالِمِينَ. இந்த 3 ஆயத்திலையும் உங்களை மறக்கடிக்க வைக்கிற ஷைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அதனால வذ்குர் ரப்பக இதா நஸீத், மறந்தா அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்க. வகுல், சொல்லுங்க, அஸா ஐயஹ்தியனி ரப்பி லிஅக்ரப மின் ஹாதா ரஷதா, என்ற ரப்பு நேர்வழி எனக்கு காட்டுவான்னு சொல்லும். அல்லாஹ் தான் எங்களுக்கு ரஷதாவை காட்டணும். وَقُلْ عَسَى أَنْ يَهْدِيَنِي رَبِّي لِأَقْرَبَ مِنْ هَذَا رَشَدًا. சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்க, அல்லாஹ் எனக்கு நேர்வழியை காட்டுவார். ரஷதை காட்டுற யார்? நேர்வழி ரஷாத் அல்லாஹ் கிட்டன்றி. وَقُلْ عَسَى أَنْ يَهْدِيَنِي رَبِّي لِأَقْرَبَ مِنْ هَذَا رَشَدًا. அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். என்ன தெரியுமா? இந்த குகைவாசிகள் எத்தனை ஆண்டுகள் குகையில் தூங்கினார்கள். ஏன்னா அஸ்ஸாபுல் கஹ்ஃபுடைய சம்பவம் முடியல. இந்த குர்ஆன்ங்கிறது கடல். குர்ஆன்ங்கிறது என்ன? வாழ்க்கையில் மௌத்துக்கு இடையில் இதையில் தூக்கல. மௌத்துக்கடை நீங்கள் எவ்வளோ இந்த குர்ஆன்ட எந்த பக்கம் போனீங்கன்றாலும் உங்களுக்கு ஆழத்தில் போய் அல்லையலாது. அவ்வளோ கடல் இது. பிள்ளைகளுக்கு அதான் சொல்லுவாங்க, நீங்கள் உங்களோட பிள்ளைகளோட ஆக இரக்கமாக இருந்தால் குர்ஆனை கொடுப்பீங்க, இரக்கம் குறைய காசை கொடுப்பீங்க. ஆக இரக்கமுள்ள பெருமதியான பிள்ளைகளுக்கு ஆக பெருமதியான குர்ஆனை கொடுப்பாங்களா? சில இமாம்கள் தங்களுடைய 40 ஆண்டுகள் அப்படியே குர்ஆனுக்கே செலவழிச்சு விட்டாங்க. என்னென்னா இதை எப்படி அடையாளம் காண்ற, எப்படி இதனுடைய பாருங்க, ஒரு ஆயத்திலே தஃப்சீர் ஒரு மணித்தியாலமா. இதெல்லாம் உலமாக்கள் எழுதி வச்சது தான். உலமாக்கள் சூரா கஹ்ஃபை பற்றி எப்படி எழுதியிருக்கிறார். அதில் இந்த குகைவாசிகள் வலபிஸூ ஃபீ கஹ்ஃபிஹிம் 300 சினீன், 300 ஆண்டுகள் அந்த குகையில் அவர்கள் தூங்கினார்கள். 300 ஆண்டுகள் என்பது சூரிய கணக்கு. 300 ஆண்டுண்டா அப்போ சந்திர கணக்கு எத்தனை ஆண்டு வரும்? ஒரு 100 ஆண்டுக்கு 3 ஆண்டு கூடிடும். 100 சூரிய ஆண்டுக்கு சந்திர கணக்கு எத்தனை ஆண்டு கூடும்? 3 கூடும். அப்போ 309 ஆண்டுகள் சந்திர கணக்குப்படி. வஸ்தாது திஸ்ஆ வலபிது ஃபீ கஹ்ஃபிஹிம் 300 சினீன வஸ்தாது திஸ்ஆ. 300 ஆண்டுகளும் 9 ஆண்டுகளும் அல்லாஹ் இவர்களை குகையில் தூங்க வைத்தான். அல்லாஹ் எங்களுக்கு படித்து தாரான். 300 அல்லப்பா, 1000 வருடம் நீங்கள் கபரில் தூங்கினாலும் இன்ஷா அல்லாஹ் உங்களை எழுப்பாட்டுவேன். எழுப்பாற்ற சக்தி அல்லாஹ்க்கு இருக்கின்றது. அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். அவ்வளோதான். இன்றைக்கு எங்கட வாப்பா மூதாதையர்கள் உலகத்தில் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க, எழுப்பாட்ட மாட்டான் அல்லாஹ். முழு பேர் எழுப்பாட்டும். அல்லாஹ் தான் வலபிது ஃபீ கஹ்ஃபிஹிம் 300 சினீன வஸ்தாது திஸ்ஆ குலில்லாஹு அஅலமு பிமா லபிஸூ. நபியே சொல்லுங்க, அல்லாஹ்க்கு தான் தெரியும் எவ்வளோ காலம் தங்கினாங்கன்னு. குலில்லாஹு அஅலமு பிமா லபிஸூ இன் லஹு கைபுஸ் ஸமாவாதி வல் அர்ض. வானங்கள் பூமியுடைய மறைவான சக்தி அல்லாஹுடன் தான் இருக்கு, எங்கள்கிட்ட இல்லை. இல்முல் கைப் உலகத்தில் ஒத்தருக்கும் இல்லை. மறைவான அறிவு உலகத்தில், அதிலையும் 5 விடயத்துடைய அறிவு ஒத்தருக்கும் இல்லை. சூரா லுக்மானுடைய கடைசி ஆயத். இந்த 5 விடயத்தை யார் பேசினாலும் பொய் தான். இன்னல்லாஹ இந்தஹு இல்முஸ் ஸாஅ. உலகம் எப்போ அழியும் யாருக்கும் சொல்லல.
வயுனஸ்ஸிலுல் கய்ஸ், மழை எப்போ பெய்யும், எவ்வளோ பெய்யும். மூன்றாவது வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், கற்புல இருக்கிற பிள்ளை சீதேவியா மூதேவியா. நான்காவது வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா, நாளைக்கு ஒரு மனிதன் என்ன சம்பாதிப்பார். ஐந்தாவது வமா தத்ரி நஃப்ஸும் பிஐயி அர்தின் தமூத், ஒரு மனிதன் எந்த பூமியில மௌத்தாகுவான். இந்த 5 விடயம் யார்கிட்ட இருக்குது அறிவு? அல்லாஹ் கிட்ட. சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான் என்ன, லஹு கைபுஸ் ஸமாவாதி வல் அர்த, வானங்கள் பூமியில் மறைவான விடயம் அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது. அப்ஸிர் பிஹி வ அஸ்மி, அல்லாஹ் எந்த அளவு பார்க்கக்கூடியவன், எந்த அளவு கேட்கக்கூடியவன். இது ஆச்சரியத்துடைய வார்த்தை. அப்ஸிர் பிஹி வ அஸ்மி, சமீஉன் பஸீர்னு சொல்லுவோமே. சமீஅன்னா என்ன? அல்லாஹ் கேட்கக்கூடிய. பஸீர் என்ன? அல்லாஹ் பார்க்கக்கூடியவன். நாங்கள் ஒரு பழக்கம் உண்டு இந்த உம்மத்து பழையதுக்கு என்ன தெரியுமா, இந்த துவாக்களை வச்சு உலகத்தில் எப்படி லாபம் அடையலாம், இந்த சமீயை வச்சு எப்படி காது வருத்தத்தை போக்கலாம், இந்த பசீரை வச்சு எப்படி கண் வருத்தத்தை போக்கலாம். இது குறுகிய சிந்தனை. நாங்கள் தொழுகிறது துவா கேட்கறது இந்த உலகத்துக்கு மட்டும் இல்லை. நாங்கள் கபரை அடைஞ்சவண்டா எங்களுக்கு விளங்கும், ஓஹோ இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கோமா, இப்போதான் வாழ்க்கையிட முதல் படிக்கு கால் வச்சிருக்கிறோமா. அப்போ நாங்கள் தொழுகிறது துவா கேட்கறது உலகத்துக்கு மட்டும் அல்ல. இது முடிஞ்சிடும் இந்த உலகம். எங்களோட வாப்பாட உலகம் முடிஞ்சா இல்லையா, எங்களோட அப்பாட உலகம் முடிஞ்சா இல்லையா, அவர் சாப்பிட இல்லையா உலகத்தில், வாழ இல்லையா, அவர் கல்யாணம் முடிக்க இல்லையா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டார். எங்களோட பார்வை எது வரைக்கும் இருக்கணும் தெரியுமா, சொர்க்கம் போகிற வரைக்கும். நான் ஓதுற துவா, நான் கையேந்துறது, நான் குர்ஆன் ஓதுறது, நான் தொழுகிறது, நான் ஜும்மாக்கு போகிறது, நான் செலவழிக்கிறது, நான் செய்கிறது எல்லாமே எது வரைக்கும், சொர்க்கம் வரை. இன்றைக்கு நடந்த ஆகப்பெரிய நோய் இது. துவா கேட்குறேன், அல்லாஹ் உலகத்தார் நல்லாக்கித்தா, நஜி போகிறாங்க. உலகத்தை மட்டும் கேட்கக்கூடாது. உலகத்துக்காக வாழ்ந்தவனை விடுங்க அவனோட கதையை. உலகம் மட்டுமல்ல எங்களோட வாழ்க்கை. எங்களோட வாழ்க்கை கபர் இருக்குது, மஹ்ஷர் இருக்குது, சிராத் இருக்குது, மீசான் இருக்குது, எவ்வளோ இடமெல்லாம் தாண்டி இருக்குது. அதனால் அல்லாஹுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவை வெறும் துனியாவுக்கு மட்டும் பயன்படுத்திடப்படாது. அல்லாஹ் சொல்றான், அப்ஸிர் பிஹி வ அஸ்மி, அல்லாஹ் எவ்வளோ பார்க்கக்கூடியவன், எவ்வளோ கேட்கக்கூடியவன். அல்லாஹ்வுக்கு ஒன்றுமே மறையாது. அல்லாஹுட பார்ப்பவன் கேட்பவன் வேற யாரும் கிடையாது. மாலஹும் மின் தூனிஹி மின் வலி, அல்லாஹுவை தவிர வலி யாரும் இல்லை. எங்களுக்கு வலி யாரு? எங்களுக்கு வலி எங்கட வாப்பாவா, எங்கட கூட்டாளிமாரா? வலி அல்லாஹ் தான். அல்லாஹ்வை நண்பனாக வச்சு கொள்ளணும். எப்பயும் இரகசியத்தை யார்கிட்ட சொல்லணும்? அல்லாஹ்கிட்ட சொல்லணும். எங்கட விரோதி யார்கிட்ட சொல்லணும்? அல்லாஹ்கிட்ட சொல்லணும். நீங்கள் அல்லாஹ்கிட்ட சொல்கிறத எவனாவது குறை பிடிச்சான்னு அல்லாஹ் பார்த்துக்குவான் அவனை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த காலத்தில் எவ்வளோ பேர் இருந்தாங்க. இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ் சொன்னாங்க. யா அல்லாஹ், ஏண்ட கவலைய கஷ்டத்தை உனக்கிட்டான்னு சொல்கிறேன். ஏண்ட கவலைய கஷ்டத்தை போய் இன்னொத்தன்ட்ட காலில் விழுந்து சொல்ல தேவையில்லை. நாங்கள் ஏண்ட கவலை, ஏண்ட கஷ்டத்தை, உங்களோட கவலையை, உங்களோட கஷ்டத்தை நீங்கள் யார்கிட்ட சொல்லணும்? எங்களோட கூட்டாளி யார்? எங்களோட வழி யார்? அல்லாஹ். எங்களோட வழி அல்லாஹ் மட்டும்தான். மற்றவன் துரோகம் செஞ்சிருவான். ஒரு நேரம் சாப்பாட்டை தந்துட்டு ஊரெல்லாம் சொல்லி காட்டிடுவான், அசரத்துக்கு நான் தான் சாப்பாடு கொடுத்தன்றுவான். ஒரு 500 ரூபா காசை தந்துட்டு முழு இடத்துலையும் பெறடிச்சிருவான். அல்லாஹ் இவ்வளோ கண்ணை தந்தான், காதை தந்தான், பார்வையை தந்தான், செல்வத்தை தந்தான், இன்பத்தை தந்தான் சொல்லி காட்டினான். அல்லாஹ் இவ்வளோ செல்வங்களை தந்தான், ஆரோக்கியத்தை தந்தான். மனிதன் அப்படி இல்லை. மனிதன் ஒன்றை செய்தானண்டா அடுத்த நிமிடம் சொல்லி காட்டுவான். இது மனிதனுடைய கெட்ட பழக்கம்.
அதனால தான் அல்லாஹ் சொல்றான் மலஹும் மின் தூனிஹி மின் வலி, அவங்களுக்கு அல்லாஹ்வை தவிர வேற வழி இல்லை. எங்கட வழி அல்லாஹ் தான். கண்ணை பொத்தின யார்கிட்ட போரிக்கும்? எங்கட 500 கூட்டாளி மாதிரி இருக்கப்பா, இன்னைக்கு என்ன மௌத்தூர் நேரம் 500 பேர் வந்து நிற்பான், பிரச்சனை இல்லை. நின்று என்ன செய்ய போகிறான்? என்ன செய்ய போகிறான்? அவங்களோட உடம்பை கொண்டு போய் சுற்றி கொண்டு போய் கபூரில் வச்சு போட்டு அது போல என்ன செய்ய போகிறான்? நாங்கள் பார்த்தோமே, கொஞ்சம் ஸ்னோ அடிச்சிச்சு, மையத்தை வச்ச மட்டும்தான், ஸ்னோ அடித்த ஹசரத்தும் மோதினு மட்டும்தான் மிச்சம் கபூருடைய, மற்றெல்லாம் ஓடிட்டாள். கண்ணால் பார்த்தோம் தானே கூட்டாளிமார் எல்லாரையும். அது பிறகு யாரு? பாப்பாவா, மவனா, கூட்டாளியா, நண்பர்களா, மனைவியா? எங்கட வலி அல்லாஹ். அதான் சொல்றான் மலஹும் மின் தூனிஹி மின் வலி வலா யுஷ்ரிகு ஃபீ ஹுக்மிஹி அஹதா. ஹுக்முடைய விடயத்தில் அல்லாஹுக்கு நான் யாரையும் ஷிர்க் வைக்க மாட்டேன். தீர்ப்பளிப்பதற்கு தகுதியானவன் யாரு? அல்லாஹ். அல்லாஹ் தீர்ப்பளிவ. ஹுக்கும் செலுத்துறவன் யாரு? அல்லாஹ்க்கு தெரியும் எப்படி ஹுக்கும் அளிக்கணும், யாருக்கு என்ன ஹுக்கும் கொடுக்கணும் அல்லாஹ்க்கு தெரியும். நாங்கள் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பாப்பா செஞ்ச துரோகத்துக்கு மகனுக்கு ஹுக்கும் வரும், குடும்பத்துக்கு ஹுக்கும் வரும். அல்லாஹ் விட மாட்டான். அதனால தான் யாருக்கும் அநியாயம் செய்ய போய்த்திராதீங்க. வலா யுஷ்ரிகு ஃபீ ஹுக்மிஹி அஹதா. ஹஸ்ரத் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு நல்லா தொழுவிப்பாங்க. சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அந்த காலத்தில் சொர்க்க நன்மாராயம் பெற்றோரா, அப்படி தொழுவிப்பாங்க. கூஃபாவில் என்ன செஞ்சான், உசாமான் ஒருவன் உமர் ரலியல்லாஹுக்கு செய்தி அனுப்பினான், இவர் தொழுவிக்கிற சரியில்லைன்னு. எப்படி இருக்கு? ரசூலுல்லாஹ்வோட இருந்தவங்க. உமர் ரலியல்லாஹு ஆட்சியில் உள்ளவங்கள அரசரை அவரும் கணக்கெடுக்காமல் இருக்கையில் அது அனுப்பினாங்க. அம்மார் ரலியல்லாஹு அவங்க நினைக்கிறேன் அனுப்பினாங்க, கூஃபாக்கு போய் கேளுங்க இவர் என்ன குறண்டு. சாத் நபி வக்காசுடைய எல்லா பள்ளிக்கும் போனால் ஒத்தரும் ஒன்றும் சொல்ல இல்லை, ஒரே ஒரு பள்ளியில் மட்டும் உசாமான்னு ஒருத்தர் எழும்பி சொன்னால் ஒழுங்காக தொழுவிக்கிறலண்டா. சாத் நபி வக்காஸ் ரலியல்லாஹு கோபம் வந்துட்டு கையை தூக்கிட்டாங்க. கோபம் வந்து என்ன செஞ்சாங்க, ஏனண்டா இவங்க வந்து எவ்வளோ பெரிய சஹாபி தெரியுமா, கையை தூக்கிட்டாங்க. என்ன கையை தூக்கினாங்க? யா அல்லாஹ், இவன் பெருமைக்காக சொன்னா இவன் ஆயுளை நீடிக்கவை யா அல்லாஹ். முதலாவது பதுவா செஞ்சாங்க. ரெண்டாவது, இவனை ஏழ்மையில் ஆக்கியா அல்லாஹ். மூன்றாவது, இவனை ஃபித்னாவில் ஆக்கியா அல்லாஹ். 3 துவா செஞ்சிட்டாங்க. இன்றைக்கு துவா செய்கிறது என்னன்னு தெரியாதவங்க இருக்கிறாங்க வாழ்க்கையில். புகார்லேருந்து ஹதீஸ் எடுத்துட்டுறோம். புகார்லேருந்து ஹதீஸ் என்ன செஞ்சிடணும், அவர் சஹாபி துவா கேளுமா, சஹாபி அறிக்கை போய் தான் துவா கேட்டார். அல்லாஹ் என்ன செஞ்சான், பிற்காலத்தில் இவனுக்கு வயசு கூடி இந்த உசாமாக்கு இந்த கண்ட முடியெல்லாம் அப்படியே கண்ணில் விழுந்துட்டு, கண்ட முடியெல்லாம் கண்ணில் விழுந்துட்டு. பொம்பளை பெண் பிள்ளையொன்று ரோட்டில் பாதையில் போனால் ஓடி போய் அப்படியே குத்திட்டு வருவானா கையில். சொல்லுவானாம், சாதுடைய துவா என்னை பழிச்சிட்டு, என் ஆயுளும் நீண்டுட்டு, ஏழ்மை, ஃபித்னா 3ஐயும் வாழ்க்கையில் கண்டான். அதனால் அல்லாஹ் எங்கட வழியாக இருந்தா எங்கட துவா ஒன்றும் வீணாகாது. அல்லாஹ் பார்த்து கொள்வான் எல்லாருக்கும். இது மாதிரி பல்லாயிரம் சம்பவங்கள் இருக்குது. ஆகவே அல்லாஹ் எங்களுக்கு சொல்றான், மாலஹும் மின் தூனிஹி மின் வலியின் வலா யுஷ்ரிகு ஃபீ ஹுக்மிஹி அஹதா. ஆகவே ஆக முக்கியமாக இன்றைய பாடத்துடைய சுருக்கம் என்னண்டா,
இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில் மறந்துடக்கூடாது. 6 இடங்களில் குர்ஆனில் இன்ஷா அல்லாஹ் வந்திருக்குது. இன்ஷா அல்லாஹ் சொல்லாவுடைய நஷ்டங்களையும் பார்த்தோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா கஹ்ஃபை ஓதி விளங்கி அமல் செய்து முழு உம்மத்துக்கும் தாவத் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குவாயாக. இப்போ ஓதின ஆயத்தில் ஓதி பாருங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. ولا تقولن لشيء إني فاعل ذلك غدا إلا أن يشاء الله واذكر ربك إذا نسيت وقل عسى أن يهديني ربي لأقرب من هذا رشدا ولبثوا في كهفهم 300 سنين وازدادوا 9 قل الله أعلم بما لبثوا له غيب السماوات والأرض أبصر به وأسمع ما لهم من دونه من ولي ولا يشرك في حكمه أحدا. اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار. سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.